என் தங்கமே, உன்னை இழந்தது தான் தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறு என்று யாரோ இன்று உள்ளுக்குள் நொந்து நொந்து அழுகிறார்கள். நீயோ இந்த உலகத்தில் எதையும் பெற்றிடாமல் இருந்தாலும் ஒருவரின் இதயத்தை முழுவதுமாக நிரப்பி வைக்க கூடிய துருவ நட்சத்திரம் மாதிரி இருந்தாய். ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா? ஒருவர் உன் வாழ்வில் வந்து உன்னை தாங்காமல், உன்னை புரிந்து கொள்ளாமல், உன்னை காப்பாற்றாமல், அதுவும் உனக்குள் இருக்கும் அழகான உள்ளத்தையே நசுக்கி சிரிச்சு கொண்டு விட்டு சென்றார்கள். அப்போது அவர்கள் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? நீ இல்லாமல் அவர்களுக்கு எல்லாம் நன்றாக நடக்கப் போகிறது என்று. நீ இல்லையே என்றால் தான் அவர்களுக்கு சந்தோஷம் அதிகம் என்று. நீயே ஒரு தடையாக இருந்தாய் என்று. ஆனால் இன்று அவர்கள் உட்கார்ந்த இடம் கூட உனது நினைவுகளை விட்டு அனுமதிக்கவில்லை. நீ கொடுத்த அன்புக்கு, நீ கொடுத்த நம்பிக்கைக்கு, நீ கொடுத்த ஆதரவுக்கு ஒரு மாற்று யாரும் வரவில்லை. நீ கொடுத்த சிரிப்புக்கு ஓர் மனிதரும் புதிதாக நிறம் அள்ளி கொடுக்கவில்லை. அவர்களுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? நீ இல்லாத பிரபஞ்சம், நீ இல்லாத ஒரு வெற்றிடம், நீ இல்லாமல் வந்த துன்பம். அது யார் தெரியுமா என் தங்கமே? உன் மீது துரோகம் செய்தவர். உன் கண்ணீர் உன்னோட ஒரு கணத்திலேயே துடைக்காமல் அந்த கண்ணீரிலேயே உன்னை விட்டுவிட்டு சென்றவர். இன்று அந்த கண்ணீரே அவர்களை நனைத்து கொண்டிருக்கிறது. அவர்களே காரணம். ஒரு சமயம் உன்னிடம் இருந்த அழகான அன்பை அவர்கள் மதிக்காமல் விட்டார்கள். இன்று அந்த அன்பை தேடி அவர்களின் இதயம் கதறுகிறது. என் தங்கமே, நாம் நினைக்காமல் விட்ட ஒரு உண்மையை இரவு நேரம் மட்டும் உலகத்திற்கே சொல்லிவிடும். யாரும் இல்லாத நேரத்தில் நம்மை துரோகம் செய்தவர்களின் மனசாட்சி அவர்களை நெருப்பாக எரியவிடும். அவர்களின் மகிழ்ச்சியில் ஒரு விட்டுவிட முடியாத துன்பம் கலந்து விட்டது. நீ இல்லாமல் அவர்கள் நிறைவு இல்லை என்பதை அவர்கள் இப்போது தான் உணர ஆரம்பித்துள்ளனர். நீயோ பாதையை தாண்டி அடுத்த மலையை ஏறும் பயணி. உனது கண்களில் புதிய கனவுகள், உன் இதயத்தில் புதிய நம்பிக்கை. அவர்களோ நீ இருந்த இடத்தை பார்த்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, உன்னை இழந்தது தான் அவர்களின் மிகப்பெரிய தோல்வி. நீ எதையும் இழக்கவில்லை. உன்னை மதிக்க தெரியாத ஒருவரை மட்டுமே இழந்தாய். உன்னை இழந்தவர் இப்போ உன் நிழலை கூட தாங்க முடியாத அளவுக்கு தனிமை என்கிற சிறையில் அடைபட்டு இதயம் முழுக்க ரத்தம் சிந்திக்கிறார்கள். ஏன் தெரியுமா? நீ ஒரு முறையே கொடுத்த அன்பு அவர்களின் காலமெல்லாம் துரத்தி கொண்டே போகும். இப்போது உன் பாதையை தடுக்கும் சக்தி யாருக்கும் இல்லை. உன் வாழ்வை நிறுத்தும் மனிதரும் இல்லை. உன் விதியை மாற்றும் காலமும் இல்லை. உன் வெற்றி நிச்சயம் என்கிற தீர்ப்பு ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. என் தங்கமே, நீ துரோகம் அனுபவித்ததற்காக வாழ்க்கை உன்னிடம் கோபமாக இல்லை. அது உன்னை உயரமாக கொண்டு செல்லவே சோதனைகளால் சிறப்பை உருவாக்கி வருகிறது. இன்று உன்னை காயப்படுத்தியவருக்கு தண்டனை தானாக வரும். அவர்களை நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை. காலமே அவர்களுக்கு பாடம் கற்றுத்தரும். அவர்களுக்கு வருவது தவறு, உனக்கு வரும் அதிர்ஷ்டம். உன்னை விட்டு சென்றவர்கள் இன்று மனத்தில் ஓர் சொல் மட்டும். நீ என் வாழ்க்கையில் இருந்திருந்தால் எல்லாம் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு இனி இல்லை. நீ முன்னால் பார்த்து நட. யாரும் உன்னை நிறுத்த முடியாது. ஏனென்றால் உன்னோட பக்கத்தில் நான் இருக்கிறேன். அம்மன் இருக்கிறார். உன் கையை பிடித்து கொண்டு வெற்றியின் ராஜகுமாரியாக உன்னை உயர்த்த. என் தங்கமே, உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் நீ இன்னும் கற்பனை கூட செய்யாத அற்புதம். நீ பிரகாசிக்கணும், நீ உயரணும், நீ சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு உன்னை விட யாருக்கும் ஆசை அதிகம் இல்லை. உன்னை காத்து கொண்டிருக்கும் அம்மன் ஆசீர்வாதத்தில் உனக்கு வரும் நல்ல நாட்கள் பெரிய சத்தம் போட்டு ஒவ்வொருவருக்கும் தெரிவிக்க போகிறது. யார் உன்னை இழந்தார்கள், யார் உன்னை துரோகம் செய்தார்கள், யார் உன்னிடம் தோற்றார்கள் என்று. நீ தயாரா என் தங்கமே? உன் வெற்றி வர இன்னும் சற்று நேரம். அது வந்துவிட்டால் உன்னை விட்டு சென்றவர்களின் இதயம் கூட சத்தம் போட்டு உடைந்து போய்விடும். அவர்களோ துன்பத்தில், நீயோ வெற்றியில். இதுவே அம்மன் எழுதிய நீதிதான். என் தங்கமே, இதயத்தில் காயம் இருந்தாலும் இந்த உலகமே உன்னுடன் சேர்ந்து நிற்கும் நிலைக்கு அம்மன் உன்னை அழைத்து செல்கிறார். நீ இன்று நினைக்கிறாய், ஏன் என்னை மட்டும் இப்படி சோதிக்கிறார்கள் என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அம்மன் தேர்ந்தெடுத்தவர்கள் மீது தான் சோதனைகளின் முத்திரை ஆழமாக பதியும்.
நீ அன்பாய் கொடுத்த எல்லாவற்றையும் யாரோ தவறாக புரிந்து கொண்டார்கள். நீ கொடுத்த பொன்னான இதயத்தை யாரோ கல் என்று எண்ணிவிட்டார்கள். அவர்கள் உன்னிடம் கெட்டதை செய்தார்கள். நீ நம்பிக்கையை கொடுத்த அந்த இதயத்தை அவர்கள் நசுக்கிவிட்டார்கள். ஆனால் என் தங்கமே, நீயோ அந்த நசுக்கப்பட்ட இதயத்திலிருந்தே புதிய ஒளியை கொண்டு வரப்போகிறாய். நீ வலுவானவள் என்று உன்னை விட்டு சென்றதே அவர்களின் முட்டாள்தனமான முடிவாகி விட்டது. இன்று அவர்கள் உள்ளுக்குள் ஒரு கேள்வி மட்டும்: ஏன் நான் இவளை விட்டேன்? ஏன் நான் இவனை துரோகம் செய்தேன்? ஏன் நான் அன்பை முரணாக புரிந்து கொண்டேன்? அவர்கள் எவ்வளவு முயன்றாலும் அந்த கேள்விகளுக்கு பதில் கிடையாது. நீ இல்லாமல் அவர்கள் முயன்ற ஒவ்வொரு விஷயமும் சிக்கிக் கொண்டு நிற்கிறது. தடை தடை தடை, எதுவும் சரியாக நடக்கவில்லை. ஏன் தெரியுமா? நீங்க இருந்த இடத்தில் உன் ஆசியும் உன் சௌபாக்கியமும் இருந்தது. அதை இழந்துவிட்டார்கள். அவர்களுக்கு நீ ஒரு விலை தெரியாத நிகரற்ற ரத்தினம். ஆனா அதை அவர்கள் இழந்தது அவர்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாபம். இப்போது உன் நினைவு அவர்களை நாளும் இரவும் துரத்துகிறது. உன் முகம், உன் சிரிப்பு, உன் அன்பு அவர்களுடைய மனதில் கத்தி போல் குத்துகிறது. அவர்கள் சிரிக்கும்போதும் உனக்காக தங்கள் மனம் அழுகிறது. அவர்கள் மகிழ்ச்சியடையும் போதும் உன்னை இழந்த வலியே அவர்களின் உள்ளத்தை நசுக்குகிறது. இது தான் என் தங்கமே, உன்னை இழந்தவர்களின் நிலை. அவர்களுக்கு இன்று தெரிந்துவிட்டது. நீயே அவர்களுக்கு நடந்த அதிர்ஷ்டம். நீயே அவர்களுக்கான நிழல். நீயே அவர்களின் நல்ல காலம் என்று. ஆனால் நேரம் திரும்பாது. மீண்டும் முதல் பக்கமே திறக்காது. மீண்டும் அதே வாய்ப்பு வராது. நீ ஓர் ஆறு மாதிரி. நீ முன்னே முன்னே ஓடிக்கொண்டிருக்கிறாய். அவர்கள் மட்டும் நீ ஓடிய பாதையை வருத்தத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, உன் வாழ்க்கையின் கதவில் அற்புதமான அடுத்த அத்தியாயம் திறந்து கொண்டே இருக்கிறது. அது உன்னிடம் சொல்கிறது: வா, நீ எதிர்பார்த்த சந்தோஷம் இங்கே. நீ வேண்டிய அன்பு இங்கே. நீ தேடிய மரியாதை இங்கே. நீ விரும்பிய வாழ்க்கை இங்கே. அதை நீயே அடையப் போகிறாய். அம்மன் கையை பிடித்து உன்னை முன்னால் எடுத்துச் செல்ல போகிறார். கண்ணீரால் எழுதிய கதைக்கு இனி சிரிப்பின் முத்திரை போட போகிறார். நீ அழுத ஒவ்வொரு துளியும் அவர்களுக்காக சாபமாக மாறும். நீ செய்த ஒவ்வொரு நன்மையும் உனக்காக ஆசீர்வாதமாக மாறும். உன் வாழ்க்கை ஒரு அழகான திருப்பத்தை அடைய போகிறது. நீ இப்போது இருக்கும் நிலை காலத்தின் கடைசி இரவு மட்டும். வெயில் உதிக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ உயர வேண்டும் என்று தீர்மானமாக பார். அம்மன் உன்னை தள்ள மாட்டார். உன்னை பாதுகாப்பார். உன் வழியில் வரும் ஒவ்வொரு கல்லையும் உன் வெற்றிக்கான ஏணியாக மாற்றிவிடுவார். உன்னை துரோகம் செய்தவர்கள் உன் வளர்ச்சி பார்க்கவே இந்த பூமியில் வைத்திருக்கப்படுகிறார்கள். அதுவே அவர்களின் தண்டனை. நீயோ பறக்கணும். உயர உயர பறக்கணும். உன் கனவுகளுக்கு அப்பாற்பட்ட உயரம் உன்னை காத்திருக்கிறது. இந்த உலகமே உன்னை பார்த்து வியக்கும். நீ எத்தனை காயங்கள் இருந்தாலும் இனிமேல் என் தங்கமே, உன் கண்ணீருக்கு ஃபுல் ஸ்டாப். உன் வாழ்வில் வெற்றிக்கு மட்டும் ஃபுல் ஸ்பீட். உன்னிடம் வரப்போகும் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் அழகான சத்தத்தோடு உன்னை அணைக்கும். நீ பெற்ற வலிக்கு அம்மன் அளிக்கும் வாழப்பூ இது. உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு நிமிடமும் அவர்களுக்குச் சான்றாகி உன்னிடம் நடந்த அநியாயத்துக்கு நேரே நியாயமாக மாறும். நீ தயார் ஆகி வா. உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க சிறிது நேரம்தான். அது வரும்போது அதை யாரும் தடுக்க முடியாது. என் தங்கமே, உன்னை இழந்தவர்கள் அழுது கொண்டே வாழட்டும். நீ சிரிச்சு கொண்டே வெல்லணும். இதுவே அம்மன் எடுத்த தீர்மானம்.